கெஞ்சுகிறார்கள். நீங்கள் நோன்பை திறந்திருங்கன்னு சொல்லுகிற பொழுது மனைவியினுடைய அந்த பிடிவாத தன்மையின் காரணமாக அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நபி என்னுடைய கனவுல வந்தாங்க, என்னுடைய கனவுல இன்னைக்கு வந்தாங்க. உஸ்மானே, உன்னுடைய சகல் உலகத்திலே, சகல் உணவு உலகத்திலே, ஆனா நீ நோன்பு துறப்பது என்னோட. அப்ப சொன்னாங்களா, என்னுடைய தோழர்கள், என்னுடைய நபி, என்னுடைய தோழர் அபூபக்கர், உஸ்மான் நான் நோன்பு திறப்பதற்காக வேண்டி தயாராக உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் போன பின்னாடி தான் அவர்கள் நோன்பு திறப்பார்கள் என்று ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நோன்பு நிலையிலேயே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் சொர்க்க லோகத்திலே போய் நோன்பு திறந்ததாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்புடைய தாற்பயம் அவங்க அவ்வளவு இஷ்டப்படுவாங்க. நோன்பு வைக்கிறது, நோன்பு வைப்பதிலே அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுப்பான், மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். சாதாரணம் அல்ல நோன்பு என்பது. நோன்பு என்பது சாதாரணமான அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். ஆண் இல்லாமல் குழந்தையை கொடுக்கிறான். இந்த உலகம் ஒத்துக்கிறவா? எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும் ஒத்துக்குவானா? கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்றார்கள். இந்த உலகமே, அவர்கள் வாழ்ந்த ஊரே அவர்களை மிக துச்சமாக நினைத்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். ஒரு பக்கம் மரண வேதனை, என்ன பிரசவ வேதனை, வலி தாங்க முடியல. ஒரு பக்கம் மக்களுடைய பேச்சால் கொள்றது. சொல்லுவாங்க, அடிச்சா கூட அடிய வாங்கிடலாம், அந்த பேச்சு இருக்குல்ல, அது தாங்க முடியாது. பேச்சு அவ்வளவு பேச்சு. எப்படி சொல்றாங்க? உங்க அத்தா நல்லவர், உங்க சகோதரர் ஹாரூன் நல்லவர், உன்னுடைய தாய் மிக அருமையானவர், இப்படிப்பட்ட குடும்பத்திலே நீ இப்படி வேசி ஆயிட்டியே, விபச்சாரி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் அல்லாஹ், யாருலா ஒரு பக்கம் பிரசவம் வலி, நான் யார்கிட்ட சொல்றது? உலகமே, அந்த ஊரே என்னை திரும்பி பார்க்கவில்லை, என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில எனக்கு இந்த பிரசவ வலி வேற வந்துருச்சு. யா அல்லாஹ் சொன்னானா, காலத்து யாலை தனி மித்து கபுலஹாதாவுக்கும் துனசியம் மன்சியா, இந்த வலி வேதனை வருவதற்கு முன்னாலே நான் மரணித்திற்கு போயிருக்க கூடாதா? மரணம் பிள்ளை வலி அப்படி இருக்குமா? பிரசவ வலி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க சொன்னதாக குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் இந்த வலி வருவதற்கு முன்னாலேயே நான் மௌத்தா போயிருக்க கூடாதா? அப்படியெல்லாம் சொல்லாத, அல்லாஹ் நான் உன்னுடைய வலியை லேசாக்குவேன்னு சொல்லி அல்லாஹ் வழிமுறையை சொல்றான். அவங்க போய் செய்யறாங்க, குழந்தை பிறகுது. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், நீ அந்த மக்களை பார்த்து சொல்லு, ஃபகூலி, மரியமே நீ அந்த மக்களை பார்த்து சொல்லு, இன்னி நதர்து லிரஹ்மான் சௌமா, நான் இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன். பேசாத நோன்பு. நோன்புகள்ல பல நோன்பு இருக்கு, உண்ணாவிரதம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது பேசாதது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படி ஒரு நோன்பு வச்சிருக்கீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து திட்டுறாங்க, பேசுறாங்க, ஒண்ணுமே பதில் சொல்லல. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், பலன் கல்லிமுல் யௌம இன்சியா, நான் இன்னைக்கு யார்கிட்டையும் பேச மாட்டேன். இந்த மக்கள்லாம் வந்து சொல்லும் போது நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, கை சாடையே சொல்றாங்க, குழந்தை பிறந்தாச்சு. இப்ப அந்த மக்கள்லாம் வர முன்னாடி தூத்துனாங்க, இப்ப ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்த உடனே அந்த கூட்டமே வருது. அது சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, கை சைக்கிள்னு சொன்னாங்க, அந்த குழந்தைகிட்ட போய் கேள்வி. அப்பதான் சொன்னாங்க, இந்த குழந்தை எப்படி பேசு? அல்லாஹ் பேச வச்சா. குழந்தை பிறந்த உடனே இந்த உலகத்திலே 3 குழந்தைகள் பேசியது வரலாறு வேற, போக முடியாது. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசினாங்க, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தொட்டில் குழந்தையாக, தொட்டில்ல படுத்து பிறந்த உடனே குழந்தையாக இருக்கிற அந்த தொட்டில் குழந்தையிலே பேசியது. இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாபு ஜஅல்னி நபியா, எனக்கு அல்லாஹ் கிதாபை கொடுப்பான், என்னை நபியா ஆக்குவான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக சொல்றது. பாருங்க அவங்க எப்படி அந்த நோன்பு வைத்ததுனால
பிரசவ வலியும் போயிருச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய, இந்த உலகத்துல குழந்தை பேசுமா, ஆனா பேச வச்சான் அந்த நோம்பின் காரணமா. நோம்பு இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்த்தோம். அதனாலதான் சஹாபாக்கள் ஆர்வப்பட்டு நோன்பு வச்சாங்க. நபிமார்கள் நோன்பு வச்சாங்க. நோன்புல இந்த உலகத்தினுடைய நன்மை இருக்கிறது, மறுமையினுடைய நன்மை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பும் நமக்கு நெருக்கமா இருக்கு பார்க்கிறோம். அதாவது சஃப்வானுல் முஅத்தல்ங்கிற ஒரு சஹாபி, அவருடைய மனைவி ரசூலுல்லாஹ் போறாங்க. மஸ்ஜித்ல சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எஸ்கு அலா சௌஜதி, அவருடைய கணவரை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. யா ரசூலுல்லாஹ், என் கணவன் சம்பந்தமாக வழக்கு தொடுக்க வந்திருக்கேன். 3 விதமான வழக்கை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முதல் வழக்கு, எழுபணி இதா சொல்லைத்து, நான் தொழுக ஆரம்பிச்சா எங்க வீட்டுக்காரர் சஃப்வான் அடிக்கிறார். மனைவி தொழுக அடிப்போமா? சில பேர் இருப்பாங்க, அப்படி ஏன் தொழுகிறாங்க அப்படின்னு, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப அந்த சாபினா தொழுதா அடிக்கிறாரு. 2வது குற்றச்சாட்டு, இதா சொத்து, நான் நோம்பு வச்சா நோம்ப தோற நோம்ப விட்டுரு சொல்றாரு. 3வது அவங்க என்ன சொல்றாங்க? வலா யுஸல்லி ஸலாத்தல் ஃபஜ்ரி, நீண்ட வரலாறு, நேரம் இல்லை. வலா யுஸல்லி ஸலாத்தல் ஃபஜ்ரி ஹத்தா தத்துலு ஷம்ஸ், அவர் சுபஹ் சூரியன் உதயமான பின்னாடி தொழுகிறார். சஹாபி ஜமாத்துக்கு வர்றது இல்லை. என்ன செய்யறாரு? சூரிய உதயமான பின்னாடி தொழுகிறார். இந்த 3 விதமான குற்றச்சாட்டை அவர் சொல்லுகிறார். ஏமா உங்க கணவன் எங்க இருக்கிறாரு, கூப்பிட்டு வாங்க. எங்க கணவன் வேற எங்கல்ல, இன்னைக்கு இங்கேதான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கூப்பிடுறாங்க. யார் உங்க கணவன்? யார்? சஃப்வான். கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், சஃப்வான் நீ வாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கேட்கிறாங்க ஒவ்வொரு கேள்விக்கு, ஏன் அந்த பெண்ணை தொழுகும் போது நீ அடிக்கிறவ மனைவியா அப்படின்னு கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு விவசாயி, அவங்க பெரிய விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரன், அவங்களை கீழே நிறைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் இவங்களுடைய பொறுப்புல இருந்தாங்க, ஆனா சொத்து நிறைய. அவங்க சொல்றாங்க, அந்த வரலாறு சொல்றாங்க, நான் நிறைய தண்ணியெல்லாம் இறப்பேன், பேர் சம்பளத்துக்கு தண்ணி இறச்சி ஊற்றுவேன் அப்படி இப்படி பல வேலைகளை சொல்லுவாங்க. நான் விவசாயி யார சொல்லலாம், நான் போய் காலையில போனா சில நேரத்தில் நைட்ல வருவேன். நைட்ல வந்து பார்த்தா என் பொண்டாட்டி தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிருவா. யார சொல்ல, அவருக்கு என்னென்ன சூறா தெரியுமோ புறாத்தை ஓதிடுவா. நான் பசியோட உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். எனக்கு தாங்க முடியாது. என்ன செஞ்சிருது? நான் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ தொழுவது போதும், தொழுதை விட்டுட்டு வா. எவ்வளவு நேரம் பசியை தாங்குறது? அப்படியா, சரி, ஏன் நோம்ப விட சொன்ன? நோம்ப ஏன் விட சொன்ன? நோன்பு வைக்கிறது நல்லதுதானா, ஏன் நீ நோம்ப விட சொல்ற அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த சஃப்வான்ட்ட கேட்கிறாங்க. நீ ஏன் நோம்ப விட சொல்றாரு? யா ரசூலல்லாஹ், நான் இரவுல தண்ணி பாய்ச்சுவேன், இரவுல நீண்ட நேரம் இருக்கும், அதனால சில நேரத்துல இரவுல போயிருவேன், அதிகமா இரவுலயே நான் போயிருவேன், பகல்ல நான் வீட்டுல இருப்பேன். அப்ப சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் திருமணம் முடிச்ச வாலிபன். என்ன சொல்றாங்க? நான் புதுசாக திருமணம் முடித்த நான் வாலிபன். வான ரஜுலுன் ஷாபுன், நான் தடாகரத்தரமான வாலிபன், திருமணம் முடித்த ஆரம்பம். பல அஸ்பிரு, நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நைட்ல கதை ஆகாது, பகல்லது ஆகணும். இவன் நோம்பு வச்சா நான் என்ன பண்றது? யார சொல்லலாம், அதுக்கு தயமெல்லாம் இல்லை யார சொல்ல. அவர் சொல்றாங்க, சாப்பிட்டை தயமெல்லாம் இல்லை. அப்ப ஏன் பகல்ல ஏன்? அப்படியா, சரி. 2வது. 3வது, சரி, நீ ஏன் சுபுகு நீ ஜமாத்துக்கு வர்றது இல்ல, சூரியன் உதயமான பின்னாடியே தொழுகிறாங்க? யார சொல்லலாம், என் குடும்பம் பெரிய குடும்பம், அதனால நான் என்ன செய்வேன், நைட்ல தண்ணி பாய்ச்சிட்டு அந்த சுபுக்கு கொஞ்சம் முன்னாடி தஹஜ்ஜுடைய நேரம் வருவேன், அப்படியே தூங்கிடுவேன், தூங்கி எந்திரிச்சு நான் சூரிய உதயமானு தொழுதுருவேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3க்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த மனைவியை பார்த்து, நீ கொஞ்சமாக ஓது, ஒரு சூறா ஒரு ரக்காயத்திலே ஓதுனால் போதும்,
தொழுது கொள். ரெண்டாவது சொல்றாங்க, சொல்றாங்க அந்த மனைவியை பார்த்து சொன்னார்கள், அதாவது எவ்வளவு இல்லா பசுமா இம்ரத்தும் இல்லா பீது சௌதியா, நபிலான நோன்பு வைக்கிறதா இருந்தால் கணவன்கிட்ட அனுமதி இல்லாமல் நோன்பு வைத்தால் நோன்பு கூடாது. நபிலான சுண்ணத்தால் நோன்பு வைக்கிறதா இருந்தா மனைவி கேட்கணுமா, நான் இன்னைக்கு நோன்பு வைக்கட்டுமா, அவங்க இஷ்டத்துக்கு வைக்க கூடாது. நோன்பு நான் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டு பதில் கேட்டு கொடுத்தது, நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னாத்தே வைக்கணும். கணவன் நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னால் வைக்க கூடாது, அந்த நோன்பு கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சஃப்வானுடைய மனைவிட்டு சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க சஃப்வானை பார்த்து, சஃப்வானே நீ எப்ப முழிக்கிறியோ அப்ப தொழுது. பாருங்க சொன்னாங்க, நீ உனக்கு எப்ப தூக்கம் நீ முடிக்கிறியோ உனக்கு மட்டும் உனக்கு அனுமதி, நீ எப்ப தூங்கி எழுந்திருக்கிறியோ அப்ப சுபு தொழுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, அந்த பெண் நோன்பு வைக்கிறதுல எவ்வளவு ஈடுபாடா இருக்கிறாங்க, அதனுடைய ரசனை, அந்த நோன்புடைய இன்பம் தெரிந்து விட்டால் அது நாம் முழுமையாக இருப்போம். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், குல் அமலி இப்னு ஆதம், இந்த ஆதம் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் லகு, அவனுக்கு தான். ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ் கொடுக்கிறது, தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, எல்லா விஷயம் என்ன அவனுக்கு தான். இல்ல சௌம, நோன்பை தவிர. பாருங்க, எல்லாமே அவனுக்கு தான், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸு பிஹி, அல்லாஹ் சொல்றான் அந்த நோன்பு எனக்குரியது. வ அனா அஜ்ஸு பிஹி, அதற்கு நான் கூலி கொடுக்கிறேன். கூலி கொடுக்கக்கூடியது எல்லா, தொழுதாலும் அவன் தான் கொடுக்க போறான், தொழுதாலும் அவன் தான் கொடுக்க போறான், ஜகாத்து கொடுத்தாலும் அவன் தான் கொடுக்க போறான், ஹஜ் செஞ்சாலும் குர்ஆன் ஓதுனாலும் அவன் தானே கொடுக்க போறான். ஆனா நோன்புக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? இங்க சிந்திக்கணும், எல்லாமே அவன் தான் கூலி கொடுக்க போறான். ஆனால் ஆனா அஜ்ஸு பிஹி, நான் அந்த நோன்புக்கு கூலி நான் கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த விஷயத்தை ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம வீட்டுல ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கு. 4-5 பிள்ளைல அந்த வாப்பா அத்தா சொல்லுவாரு, ஏன் பிள்ளைடா நீ, இப்படி சொல்லுவாரு, நீ ஏன் பிள்ளைடா. அப்ப அந்த மத்த பிள்ளை எல்லாம் யாரு பிள்ளை? ஏன் அவர் சொல்றாரு? அந்த 4-5 பிள்ளைல ஒரு பிள்ளைய மட்டும் என் மகன்டா நீ, சமத்தண்டா. ஏன் சொல்றாரு? அந்த மகன்கிட்ட அந்த மகள்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு, எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு இருக்கு. ஆகையினால்தான் அவன் ஏன் மகன் சொல்றாரு, எல்லாரும் மகன் தான். அப்ப அது மாதிரி எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலி கொடுத்தாலும் பிரியம், அந்த பிரியம் இருக்குகிறது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தம், அது நோன்புல இருக்குகிறது. அதனாலதான் நான் நோன்பு பார்க்கிறோம். பல கட்டிடம் கட்டியிருப்பாங்க, பல கட்டிடங்களை கட்டியிருப்பாங்க, பல ரூமுகளை வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ரூம், இது எனக்குரிய ரூமுங்க, பார்த்து பார்த்து கட்டினேன். எல்லாமே அவர் பில்டிங்கை கட்டியிருப்பாரு, வீடே கட்டியிருப்பாரு, அவருக்கு ஒரு ரூம் எதிர்ப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, இது எனக்குள்ள ரூம் அப்படின்னா எல்லாம் அவர் கட்டினதுதான். ஆனா அதுல அவருடைய கவனம், இது நமக்கு வர வேண்டிய ரூபு, இந்த ரூபு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்று அதில் ஆசைப்பட்டார். அது மாதிரிதான் அல்லாஹ் எல்லா அமலுக்கும் கூலி கொடுத்தாலும் இந்த நோன்பு சிறப்பு எல்லா அமல்களை விட மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் தந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பொதுவாகவே நோன்பு வச்சுட்டா நம்ம வாயிலிருந்து என்ன வரும்? துரு வாற்று வரும், துரு வாடை வரும், துரு வாடை வரும். ஏன்னா காலையில சாப்பிட்டுருவோம், சாப்பிட்டு சாயந்தரம் மதியத்துக்கு மேல எல்லாம் பார்த்தா துரு வாடைகள், கெட்ட வாடைகள் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த வாடையை அல்லாஹ் என்ன சொல்றது தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு அந்த நோன்பாளியுடைய வாடை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கஸ்தூரியை விட அழகா இருக்குமா. ஒரு பெண்ணு நம்ம லவ் பண்றோம், காதலிக்கிறோம், தெரியப்படுறோம் அப்படின்னு சொன்னா அவ என்ன செஞ்சாலும் நமக்கு தெரியாது, எல்லாமே அழகா தெரியும், எல்லாமே அழகா தெரியும். அவ கெட்டது செஞ்சா கூட நமக்கு நல்லதா தெரியும். அப்ப இந்த கெட்ட வாடை கூட அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமா? ஏன்னா அந்த ஹதீஸ்ல வரும்போது மீன் ரீகில் மிஸ்குன்னு வருது, கஸ்தூரி வாடை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்குமா. பாக்குறோம் நம்ம
நம்ம ஏதாவது நஜீஸை எடுப்போமா? நம்ம லெட்டின் அது கீழே கிடக்குது, அதை எடுப்போமா? சீச்சி, அசிங்கமா இருக்கு. ஒரு சாணம், ஒரு சாணி, ஏதாவது நஜீஸ் கிடக்கு, அதை இடம் எடுத்தா என்ன செய்வோம்? உடனே நிச்சயம் கையை கழுவும். ஆனா நம்ம தாய் தகப்பனை பாருங்க, நம்ம லெட்டின் போன உடனே வராமனே அப்படின்னு தூக்கிட்டு போய் கரையை போட்டு அப்படியே வந்துருவாங்க. கையை கழுவுறாளோ இல்லையா? இந்த காலத்துல வேற, அந்த காலம்லாம் அப்படித்தான். அவ்வளவு இதா இருப்பாங்க. என்ன செய்வாங்க? காரணம் என்ன? பிரியம். அந்த ஆய் வாடை, அந்த லெட்டின் டூ பாத்ரூம் வாடை, அது தாய் தந்தைகளுக்கு அது இதா தெரியுது, அந்த வாடையா தெரியுது. நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை. அப்படியே வடிய நமக்கு பார்த்தா வாங்கிடும். எழுத்த நிக்கிறவங்களுக்கு மூக்குல இருந்து வந்தா இப்ப இப்படி வர்றானே அப்படின்னு ஏதாவது கடிச்சு போச்சு தொடச்சுக்கிடக்கூடாது. நம்ம அப்படியே வாமுட்டு கூட சில பேருக்கு வந்துடும். ஆனா தாய் இருக்காரு, தாய் தந்தை உடனே என்ன செய்வாள்? தன்னுடைய அங்கையால், தன்னுடைய சேலையால், தன்னுடைய உடுப்பால் என்ன செய்வாள்? உடுப்பை கூட தேடுவது ஒரு உருவக்கம். ஆனால் உடனே என்ன செய்வாள்? தான் உடுத்திருக்கக்கூடிய அங்கியால் அந்த மூக்கை சிந்தி போடக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? அன்பு. அந்த அன்புதான் அசிங்கத்தை கூட அழகா காட்டுது, வாடையா காட்டுது. அது மாதிரித்தான் அல்லாஹ் இந்த துரு வாடை கூட இந்த நோம்பாடிகளில் இருந்து வரக்கூடிய அந்த வாடை கூட அல்லாவுக்கு நமக்கு இல்ல, நம்ம எதிர்த்து நிக்கிறவருக்கு அல்ல, அல்லாவுக்கு கஸ்தூரியை விட. ஏன்னா நம்மளை படைத்தது அல்லாஹ், நம்மளை உருவாக்கியது அல்லாஹ், நமக்கு கொடுப்பது அல்லாஹ். அப்ப அந்த அல்லாவுக்கு அவ்வளவு பெரிய இதா வருமா? கண்ணியத்துக்குரிய நோன்புல அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிலே தான் இருக்கிறது. நிறைய வரலாற்று நேரம் இல்லை, அவ்வளவு பெரிய வரலாறுகள்லாம் இருக்கிறது. நோம்புல மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. நோன்பை பிடித்தோம் என்று சொன்னால் ஆரோக்கியம் பெறுவோம், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மௌபிரத்து கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வீட்டுல வெற்றி கிடைக்கும், வீட்டுல நிம்மதி கிடைக்கும். அது பாருங்க, நோன்பு நம்மளை எப்படியெல்லாம் அப்படியே மாத்துகிறது பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு சோதனை வைத்திருக்கிறான். நோன்பு எப்படி, நம்ம நோன்பு இருக்குது, நோன்பு நம்மளை எப்படியெல்லாம் ஆட்படுது. நோன்பு நோத்துட்டோம்னு சொன்னா என்ன சொல்றோம்? அழகான பிரியாணி இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்தா செம்ம ஆடையா, இன்னைக்கு நம்ம மண்டபத்தை சூப்பர் வாட பிரியாணி அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மாங்காய பார்த்தா எச்சி ஊறும். ஆனா நோம்புல என்ன பிரியாணி ஆக்குனாலும் இந்த காதுக்கும் கேட்காது, இந்த நாவும் சிந்திக்காது, நாவும் ருசிக்காது, இதையும் பார்க்காது, கண்டுக்கிறது. அந்த நோம்பு தான் ஒரு மாயம். எப்படி மனுஷன் ஆக்குவாங்க? கெட்ட பேச்சுகளை பேச விடாது. நோம்பு வச்சிருக்கோம்ப்பா, ஏதோ ஒரு இதுல கரகாட்டம் நடக்குது, ஒரு ஆடற்பாடு நிகழ்ச்சி நடக்குது, நோன்பு காலம், நோன்பு வச்சிருக்கோம், போகக்கூடாது. தடுக்கும், நோன்பு தடுக்கும். இந்த நோன்புடைய தாத்பரியம் என்ன? ஹலாலை தடுக்கிறது. நமக்கு ஆர்வமாக்கப்பட்டதை இறைவனுக்காக வேண்டி தடுத்துக் கொள்வது. மனைவி நமக்கு ஹலால், மனைவியே தொடாத நாம் நோன்பு வச்சுட்டு அடுத்த பெண்ணை பார்ப்போமா? நோன்பு தடுக்கும். நோன்பு மனிதனை மாற்றி அமைக்கும், உடலை மாற்றி அமைக்கும், ஈமானை மாற்றி அமைக்கும், நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை அல்லாஹ் நோன்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நான் நோன்புக்கு கூலி கொடுக்குகிறேன். நோன்பு கூலி கொடுக்கிறேன். பாருங்க, நோன்பு வந்தா ஒவ்வொரு ஃபஜர் தொழுகையும், ஒவ்வொரு அசர் தொழுகையும், ஒவ்வொரு மகரிப் தொழுகையும் ஜும்மாவை விட இதா இருக்கு. இன்னைக்கு ஜும்மாவோட என்ன கடைசி நேரத்துலதான் வந்திருக்கோம், இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க. குத்துபா போது ஒரு கூட்டம் வரும், தொழு வைக்கும் போது ஒரு கூட்டம் வரும். ஆனா நோன்பு வச்சுட்டா மகரிப்ல பார்த்தா அப்படியே நோன்பு திறக்கும் போதே ஒரு கூட்டம் இருக்கு. ஃபஜர்ல பார்த்தா காமத் சொல்லும் போதே பள்ளிவாசல் ஃபுல்லாயிரும். மகரிப்ல இடம் கிடைக்காது. ஜும்மாவை விட நோன்பு எப்படியெல்லாம் மனிதனை மாற்றுகிறது. ஆகையினால் தான் நமக்கு மார்க்கம் நோன்பை வைங்கள், நோன்புலை ஆரோக்கியம், நோன்பு வச்சு ஆரோக்கியம் பெறுவீர்கள், நோம்பிலே பல தாத்பரியம் இருக்குகிறது என்று நமக்கு நோன்பை சொல்லிக் கொடுக்கிறது. வல்ல அல்லாஹ் வரக்கூடிய அந்த ரமலானை முழுமையாக அடைந்து ரமலானை நாம் நோன்பு நூற்று
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அஸ்ஹாபுகளும் எந்த முறையிலே நோன்பு நோட்டார்களோ, எந்த முறையிலே தன்னுடைய இச்சையை அடக்கி ஆழ்ந்தார்களோ, அதே போல நோன்பு வைத்து நாமும் எல்லா விதமான நல்ல காரியங்களை செய்து தீய காரியங்களிலிருந்து ஒதுங்கி நல்லவன் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சமுதாய மக்களுக்கும் தந்தல் விடுவானாக. ஆகிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.